எல்லாம் மோட்டோ ஃபேம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இந்த டார்க் எடிஷன் பிளாக் எடிஷன் சொல்லக்கூடியது இன்னைக்கு வந்து ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் அவங்களோட லைனப்பில் ஒரு டார்க்கில் ஒரு பிளாக் எடிஷன் வச்சுருக்காங்க. இன்னைக்கு இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் டார்க் எடிஷன் கூட நம்ம இருக்கிறோம். நான் சொல்லக்கூடியது பார்த்தோம்னா சிட்ரனோட C3 வந்து இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் டார்க் எடிஷன். ஏன்னா இதில் வந்து பெர்லா நெரா பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் ஆல்ரெடி இந்த கலர் இருந்ததை இப்போ ஒரு டார்க் எடிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கூட கொஞ்சம் அப்டேட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஒரு குவிக் ரிவ்யூ பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு குவிக்கான வாக்கரவுண்டோட இதை நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கலர் ஸ்கீம் ஜாபில் வந்து இல்லை இந்த டார்க் எடிஷனில் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. மெயினாக வந்திருக்கிற சேஞ்சஸ் பார்த்தோன்னா 45 லிட்டருக்கு வந்து இதோட ஃபியூல் டேங்கை வந்து பிக்கர் ஆக்கியிருக்காங்க. E20 காம்பேட்டிபிளாக வந்திருக்குது. இப்போ முதல்ல E20 காம்பேட்டிபிளாக இல்லை. இப்போ கலர் நம்ம பார்த்தோன்னா இந்த பெர்லா நெரா பிளாக்னு சொல்லக்கூடிய கலர் வந்து இந்த டார்க் கலர் கூட நல்ல அதாவது டார்க் எடிஷனுக்காக நல்ல மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல முடியும். மெயினாக நீங்கள் ஃப்ரண்டில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இந்த சிட்ரனோட லோகோ பார்த்தோன்னா டியூவல் ஷெவ்ரான்ஸும் இந்த மொஸ்டாச்சும் பார்த்தோன்னா டார்க் குரோமில் கொடுத்துருக்காங்க. அது இந்த பிளாக் கூட நல்லா கனெக்ட் ஆகுது. ஸ்மோக்டு ஹெட்லாம்ப் எஃபெக்ட்ஸ்லேயே இதில் இருக்குது. நீங்கள் இந்த பெசலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்டு ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. இந்த ஃபாக்லாம்ப் கன்சோலும் பிளாக்ல தான் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் நல்லா இருக்குது. இது எல்லாமே பிளாக் தான். நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிட் பிளேட்டோட அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து அவங்க வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம் கலரில் இருக்குது. அதையும் ஒரு பிளாக்ல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்திருக்கும். சைடில் பார்க்கும்போது இந்த பேட்ஜிங் வந்து இந்த மாடலில் வந்து இதையும் ஒரு டார்க் குரோமில் கொடுத்துருக்கலாம். இதை வந்து குரோம் கொடுத்துட்டாங்க. இந்த பீஸில் பியானோ பிளாக் இருக்குது. ப்ளஸ் இந்த ரூஃபில் எல்லாமே அந்த கலர் ஸ்கீம் வந்து பிளாக்கான எடிஷன் இருக்குது. இந்த இது நம்ம ரூஃப் ரெயில்ஸ் பாருங்களேன், ஃப்ளஷ் ஃபிட்டாக இதுவும் பியானோ பிளாக்கோட எஃபெக்டில் அந்த பிளாக் கூட நல்ல மெர்ஜாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் அந்த பெயிண்ட் ஜாபில் வந்து பிளாக் இருக்குது. இதையும் ஒரு டார்க் ரூம் கொடுத்துருங்களாம், ஆனால் வந்து அவங்க ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டா டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் அந்த 15 இன்ச்சஸில் அப்படியே அது கூட வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாடிங் இருக்குது. கூட இங்கேயும் ஃபுல் கிளாடிங் இருக்குது. இப்போ ரியர் பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து இதில் ஒரு கிங்க் இருக்குது. அது இந்த டார்க் கலரில் நல்லாவே தெரியுது. ஸ்பாய்லர் எஃபெக்ட் இல்லை, ஸ்பாய்லர் வச்சா இன்னும் நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். ஓவரால் இந்த ஸ்கிட் பிளேட்லேயே அந்த கலர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த டார்க் எலமெண்ட்டில் டார்க் கலர் ஸ்கீமில் டார்க் எடிஷனில் இது ஒரு தனி யூனிக்காக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த டார்க் எடிஷனில் பார்த்தோன்னா இது ஷைன் வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த டார்க் எடிஷன் இருக்கும். ஆக்சுவலி வந்து டாப் ஆஃப் த லைனில் ஷைன் வேரியண்ட்டில் வந்து டர்போவில் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய விஷயங்கள் இருக்கும். டர்போவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிறது ஃபேப்ரிக் சீட். டர்போவில் ஒரு நல்ல மெட்டீரியலோட பசால்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி லெதரேட் சீட்டில் இருக்கிறோம். இதில் அந்த டார்க் எடிஷனோட பேட்ஜிங் ஸ்டிச்சிங் எல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக இருக்கும். கூட இந்த ஸ்கஃப் பிளேட் வந்து டார்க் எடிஷனை மீன் பண்ணியிருக்கும். ஆனால் இது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட். நம்ம ஏன் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கேட்டோம்னா நிறைய மோட்டோ ஃபேம் வந்து பசால்ட்லேயே எண்ணெயை ட்ரைவ் பண்ணுங்கன்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, அந்த எண்ணெயையும் ஒரு சின்ன ட்ரைவ் எடுக்கணும், அதுக்காக தான் நம்ம இது கேட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் மாடலாக நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள், இந்த கிராஷ் பேடில் வந்து ஒரு லெதரேட் மெட்டீரியல் அதில் ஒரு ரெட் ஸ்டிச்சிங் கொடுத்து ஒரு ப்ரீமியம்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பியானோ பிளாக் அது அப்படி இது கூட கனெக்ட் ஆகுது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தை சுற்றியும் இருக்குது. இந்த ஸ்டியரிங் வீல்லையும் லெதர் ரேப்பிங் இருக்குது. இங்கே எல்லாமே அந்த பிளாக்கோட அந்த டார்க்கோட ஃபீல் ஆல்ரெடி இருந்ததை அப்படி கனெக்ட் ஆகுது. கூட நம்ம எல்போ வைக்கிறதுக்கான இந்த ஆம்ப்ரஸ் பாயிண்ட்லேயும் பார்த்தோம்னா ஒரு லெதரேட்டில் இருக்குது. அதில் பியானோ பிளாக்கோட ஒரு போர்ஷன் இருக்குது. இதுலேயும் லெதர் ப்ளஸ் வந்து அதில் டார்க் அந்த பியானோ பிளாக்கோட எஃபெக்ட் இருக்குது. இங்கேயும் லெதர் இருக்குது. இதெல்லாமா சேர்ந்து ஒரு டார்க் ஃபீல் கொடுக்குது. இந்த கலர் சீட் வந்து ஆல்ரெடி நம்ம சிட்ரனில் பார்த்த அதே இதுதான். அதே அந்த தை சப்போர்ட் இருக்கக்கூடிய சைட் போல்ஸும் இருக்கக்கூடிய சீட். ஆனால் ஒரு மிஸ் என்னன்னா இங்கே இவ்வளோ பண்ணவங்க இந்த ரூஃபையும் ஒரு டார்க் எஃபெக்டை கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி இது நல்ல டிஎல் உள்ளது தான், ஏன்னா விண்டோவும் பெருசு தான் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட்னஸ் இருந்திருக்கும். கூட உள்ளேயும் இந்த இடத்துல எல்லாம் அந்த டார்க் க்ரோம் இருக்கு இல்லையா, வெளியே அந்த ஷெவ்ரோனில் யூஸ் பண்ணுற அந்த டார்க் க்ரோமை இதில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் டீக்ரோம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்திருக்கும். அது ஒரு குறை. ஆனால் இவ்வளவு பண்ணவங்க ஹாஃப் வந்தாங்க, ஹாஃப் கூட பண்ணியிருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இருந்ததுக்கு பரவாயில்ல, பெட்டரான ஒரு விஷயம். அப்புறம் கூட வந்து ஃபுட்வெல் லைட்டிங் இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து அந்த மூட் லைட்டிங்கான ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த ப்ரௌசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி C3 ஆகட்டும், முதல்ல C3 ஏர்கிராஸ்ன்றது இப்போ வெறும் ஏர்கிராஸ் ஆகட்டும், ஒரே சேசிஸில் பண்ணாலும் விஷுவலி நிறைய டிஃப்ரென்சஸ் உண்டு. நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் இதை விடைக்கு அது கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். அந்த 4.3 மீட்டர்ஸ் லெங்த் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும். டிசைனில் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள். வெஹிக்கிளோடைய ஸ்டாண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்க்கும்போது
கண்டிப்பாக ஹைட் சிமிலர் தான். அந்த ஓவரால் ஸ்டான்ஸில் அது வந்து அந்த லெங்க்தை இது பண்ணும், இது கொஞ்சம் கூட காம்பேக்டாக காட்டும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம கூட பார்த்தோன்னா என்ஏ பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. இது வந்து பியூர்டெக் 82ன்னு சொல்லுவாங்க. 82 PS பவரும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கும். இதில் வந்து டர்போ கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற ஏர்கிராஸோட ரிவ்யூவில் நம்ம பேசியிருப்போம். அதை நீங்கள் பார்க்காதவங்க அந்த ரிவ்யூவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேபி இது ஃபஸ்ட்டு வரலாம், இல்லை அதில் வரலாம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் டர்போ இருக்குது. அது வந்து பியூர்டெக் 110. அந்த 190 நியூட்டன் மீட்டர் வந்து மேனுவலில் இருக்கும். 205 நியூட்டன் மீட்டர் வந்து டர்போ இது டார்க் கன்வெர்ட்டரில் இருக்கும். ஆக்சுவலி அதே என்ஜின் இந்த மாடல்லே உண்டு. டாப்பில் நான் உள்ள லெதரேட் சீட் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் 3 சிலிண்டரில் இருக்கிற ஒரு வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுது. லைட்டாக ரவ் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் நாய்ஸியாக ஸ்லைட் வைப்ரேஷன் ஒரு இருக்குது. நம்ம ஸ்லைட்டாக இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இப்போ அப்டேட்டடாக 6 ஏர் பேக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா தான் அந்த ஏர் பேக்ஸோட பர்பஸ் நமக்கு கிடைக்கும். ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. நம்ம ரோட் சேஃப்டியை மாதிரியே மற்ற ரோடர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரோட்ஸ் வந்து நம்மளால் சேஃபாக ஆக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிரைவிங்கை ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சன்னா நீங்கள் இந்த கிளச்சில் இருந்து கால் எடுத்து ஆக்சலரேட் பண்ணும்போது இது வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் அப்படின்னு உள்ளது நமக்கு தெரியும். அதில் ஒரு சின்ன சார்ட் ஆஃப் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த டர்போ அந்த போகிற அந்த புஷ் வந்து இதில் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 82 PS, ஒரு 5750 RPMல தான் அந்த பவர்ஃபுல்லாக தரும். நீங்கள் டார்க்கை பார்த்தீங்கன்னா 115 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ஒரு 3750 RPMல கொடுக்கும். ரொம்ப லீனியரான ஒரு என்ஜின். அப்போ இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட் இந்த என்ஜினை இதை ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அது இந்த என்ஜினுக்காகவும் இந்த மாடலுக்காகவும் நான் பேசலை. இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின் கண்டென்ட் பண்ண நிறைய பேர் என்கரேஜ் பண்ண போது அந்த பாயிண்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் டர்போ கொடுக்குற அந்த ஒரு கனெக்டிவிட்டி, அந்த ஒரு சடன் ஃபீல் வந்து கொடுக்காது. ஏன்னா நீங்கள் இதுக்கு கூட இருக்கிற டர்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1750 RPMல 190 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து அந்த 6 கியர்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாடல் கொடுக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ரொம்ப லீனியராக, ரொம்ப ஸ்லோவாக அது பாட்டுக்கு தான் போகும். அப்போ சம்படி வந்து இது யாருக்குன்னு உள்ளதே நான் ஸ்ட்ரைட்டான ஒரு பாயிண்ட்ல சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப டார்க்கி, ரொம்ப பவர்ஃபுல்லான இது விரும்பலை, லீனியராக தான் ஓட்டுவீங்க. உங்களுக்கு அந்த ஒரு உங்களுடைய யூஸபிலிட்டியில் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து கம்மியாக தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை ட்ரைவ் பண்ணலாம். அதுக்காக இது லேசி என்ஜினோ இல்லை ஸ்லக்கிஷ் என்ஜினோ கிடையாது. இப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம ஒரு 3 ஸ்டைலான என்ஜினை சொல்லுவோம். நீங்கள் வந்து ஸ்லக்கிஷ் சொல்லுவோம், நார்மல் சொல்லுவோம், அப்புறம் பவர்ஃபுல் சொல்லுவோம். இது வந்து நார்மல் என்ஜின். இப்போ இது கூட நீங்கள் ஒருத்தங்க அன்னைக்கு கேட்டிருந்தாங்க, அந்த 1.2 லிட்டர் K12N கூட இதை கம்பேர் பண்ண முடியுமா? K12N வந்து கொஞ்சம் கூட ரிஃபைன்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கூட மிட் ரேஞ்ச் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது இன்னொரு லீக்கில் இருக்கும். ஆனால் இதோடைய ஒரு ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் கம்பேரிசனில் பார்க்கும்போது உண்மையிலே மோசோன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜின். இப்போ இந்த காருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் அந்த கம்ஃபர்ட் தான். அதாவது இது வந்து ஒரு ஹேஷ்பேக் வித் ட்விஸ்ட்னு சொல்லக்கூடிய மாடல். என்னன்னா நம்ம இதை ஹேஷ்பேக்னு சொல்ல மாட்டோம். நம்ம இதை வந்து அந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கும். அதில் வந்து ஃப்ராங்ஸ் கூட, ஐ மீன் அந்த மேக்னைட், கைகர், சிட்ரன் C3 தான் இருக்குது. அது அந்த ஃப்ளோவில் அப்படி சிட்ரன்னே வருது. எக்ஸ்ட்ரா பஞ்ச் கூட இது கம்பீட் பண்ணுது. அப்படி பார்த்தோம்னா இது ஒரு காம்படிட்டிவான இன்னைக்கு இருக்கிற செக்மெண்ட்ல என்ட்ரி லெவலில் இருக்கிறவங்க மட்டும் இந்த என்ஜினை வந்து இது பண்ணலாம். ஆனால் இந்த என்ஜின் ஹைவேஸில் ஓகே தான், நம்ம 300 ஸ்பீட் வரைக்கும் லீனியராக ஓட்ட முடியும். சிட்டியில் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுவோம், சிட்டியில் நம்ம பேசலாம். நிறைய பேருக்கு இது வந்து மிட் ரேஞ்ச் எப்படின்னு கேட்பாங்க. மிட் ரேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக டார்க் வந்து பெரிய ஃப்ளோவில் வராது. நம்ம வந்து ஹைவேஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா லீனியராக போகலாம். குவிக்கான ஒரு ஓவர்டேக் பண்ணணும்னு அவசியம் இருக்குதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஓவர்டேக். அதுக்காக ஏறாதுன்னு கிடையாது, அந்த டைமிங்கை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி தான் ஓட்டணும். நீங்கள் பேக் டு பேக் வந்து C3 டர்போவையும் நீங்கள் வந்து எண்ணெயையும் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதே மாதிரி இந்த டர்போ இன்ஜினில் நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா டார்க் எங்கேயுமே கட் ஆகாது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த லேனுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து இண்டிகேட்டர் போட்டு செக் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் பிரேக் பண்ணியாச்சுன்னு வைங்க, பிரேக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆக்சிலேட் கொடுத்தீங்கன்னா நல்லா பிரேக் பண்ணுவோம். நீங்கள் நல்லா பிரேக் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப ரொம்ப லீனியராக தான் ஏறும். அது இதோடைய ஸ்டைல். பார்த்தீங்களா அது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லி. இது நான் வந்து நெகட்டிவாக பேசலை, ஆக்சுவலி இதுதான் இதோடைய ஸ்டைல். இதை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இன்னைக்கு வந்து வச்சிருக்கிறது தான் இதோடைய பிரச்சனை. இந்தியாவுடைய சிட்டி டிராஃபிக் கண்டிஷனில் இதோட டிரைவபிலிட்டி பார்க்கலாம். நீங்கள் வந்து கியரை ஒர்க் பண்ணி தான் வந்து அவுட்புட் எடுக்கணும். அது வந்து இந்த என்ஜினோடைய ஒரு ஸ்டைல். லீனியராக தான் கிராஸ் பண்ண முடியும். அதாவது இங்கே என்ன பிரச்சனைனா, தேர்ட் கியர் வந்து சடனாக ஒரு இது கொடுக்கும், ஒரு டார்க் ஃப்ளோவை கொடுக்கும். ஆனால் நம்ம பிரேக் பண்ண உடனே இது அப்படி ரொம்ப கீழே வந்துடும். திருப்பி நீங்கள் ஸ்லோவாக தான் அது ரவ்வாகி அப்படி மேலே வரும். பார்த்தீங்களா இது ஆக்சுவலி என்னென்னா, இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டைலில் இருந்தாலும் இது நம்ம கொஞ்சம் ரவ் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். சில அக்கேஷனில் வந்து நம்ம வந்து கியரை அப்ஷிஃப்ட் பண்ணிட்டு கிளச் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 ஜர்க் இருக்கும். இது என்ன பார்த்தீங்களா, நீங்கள் திருப்பியும் கியரை ஒர்க் பண்ணணும். ஆனால் இதே இது டர்போனா நீங்கள் தேர்டில் வச்சே நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும். அதுதான் அந்த கம்பேரிசன். இந்த இடம் தான் இந்த என்ஜினோடைய வீக் பாயிண்ட். நீங்கள் அதுக்காக நீங்கள் ஆக்சிலேட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப லீனியராக தான் அது ஏறும். சிட்டியை நீங்கள் வந்து பெப்பியாக கிராஸ் பண்ண முடியாது. நான் வந்து அந்த ஏர் கிராஸ் ஓட்டும் போது ஒரு பெப்பினஸ்ன்னு ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து அந்த பெப்பினஸ் வந்து மிஸ் ஆகும். ஆனால் இங்கே எது மிஸ் ஆகாதுன்னா, கம்ஃபர்ட் எங்கேயுமே மிஸ் ஆகாது. நல்ல ஸ்டியரிங் கனெக்ட் இருக்கும் டிரைவர் கூட, நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கியர் வந்து நீங்கள் ரொம்ப ரவ் பண்ணாமல் குவிக்காக அப்ஷிஃப்ட் பண்ணிடணும். ரொம்ப ரவ் பண்ணால் அது ஒரு நாய்ஸியான ஒரு ஃபீலுக்குள்ளே கொண்டு போயிடும். அந்த டர்போ வந்து பயங்கர ஈகராக இருந்தது. நீங்கள் ரவ் பண்ணுங்க, நம்ம போகலான்னு. இது அப்படி இல்லை. இது வந்து ஷார்ட்டரான கியர் ரேஷியோஸ். குவிக்காக வந்து நீங்கள் ஷார்ட்டராகவே அப்ஷிஃப்ட் பண்ணி அதை அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வைக்கிறது தான் இது விரும்புது. அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து அக்ரெசிவ் டிரைவர் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக் ஃபீல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டர்போயே போகலாம். அதான் நம்மளுடைய பாயிண்ட். நீங்கள் பசால்ட்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட பெரிய காராக இருக்கும்போது இதே லீனியாரிட்டி தான் அதில் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எல்லாருமே பசால்ட்டோட என்ன டிரைவ் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இதை நம்ம டிரைவே பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கரண்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் டிரைவ் பண்ணிட்டோம். கருப்பு கலர் கார்ஸ் வந்து முன்னாடி லைன் அப்லேயே வந்து பிளாக் வந்து ஒரு சீசனில் எல்லா மேனுஃபேக்சர்ட்டையும் இருக்கும். அதாவது இந்தியாவுடைய கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியன் மார்க்கெட் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, 2005லேருந்து ஒரு 19 வரைக்கும் இருக்கிற அந்த பீரியட். அதில் கருப்பு எல்லா கார்ஸ்லையும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கருப்பு வந்து இந்த எடிஷன்ஸில் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். அதில் கருப்பு பிடிக்கிறவங்க, கருப்பை வந்து வெல் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் ஒரு ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் கருப்பு கம்மி, கருப்பு கார்ஸுக்குன்னே இருக்கிற ஆடியன்ஸில் கருப்பை வந்து வெல் மெயின்டைன் பண்ண முடிகிறவங்க தான் இந்த கார்ஸ் வந்து பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கருப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து மற்ற கலர்ஸால் உண்மையிலே கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த கண்டென்ட்டோட இதில் நீங்கள் கருப்பு பிடிக்கிறவங்க இதை பார்க்கலாம். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் யார் வாங்கலான்னு உள்ளதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை பாருங்கள். இதோட டர்போ ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம பண்ணதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது எஸ்ஜே சிட்ரனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அவங்க வெஹிக்கிள் பேக் டு பேக் கொடுத்ததுக்கு. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஆட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.